எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். என்ன செண்பகம், கூடையில என்ன மீனா? ஆமா கையலு, இப்பதான் என் வீட்டுக்காரரோட படகு கரைக்கு வந்தது. அதான் போய் மீனை எடுத்துக்கிட்டு வரேன். போன வாட்டியை விட கம்மியா இருக்கு. என்ன பண்றது கையலு, வர வர கடல்ல மீன் குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. மீன் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா தொழில்நுட்பங்களை சரியா பயன்படுத்தினா தானே நிறைய மீன்களை பிடிக்க முடியும். என்ன கையல் சொல்ற? தொழில்நுட்பம் இருந்தா நிறைய மீன் பிடிக்கலாமா? ஆமா செண்பகம், தொழில்நுட்பம் நம்ம கிட்ட இருந்தா அதை பயன்படுத்தி நிறைய மீன் பிடிக்கலாமே. ஆனா எல்லாரும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா மீன் வளம் குறையுமே. அள்ளுற கை அதிகமா இருந்தா எதுவும் மிஞ்சாதில்ல. அப்படி இல்லை செண்பகம், நம்ம முன்னேற்றத்துக்கு தான் இந்த தொழில்நுட்பத்தை எல்லாம் அரசு உருவாக்கியிருக்கு. ஆனா நம்ம சுயநலத்துக்காக அதை தேவைக்கு அதிகமாக இல்லை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது எனக்கு புரியுது. ஆனா மீன் பிடிக்க போறவங்களுக்கு இது புரியணுமே. புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும்ல நீ. முதல்ல என்னென்ன தொழில்நுட்பம் இருக்குன்னு எனக்கே சரியா தெரியாதுல்ல, அப்புறம் எப்படி நான் எடுத்து சொல்றது? சரியா போச்சு போ. மீனை வாங்கி விற்கிறதோட உன்னோட உலகத்தை சுருக்கிக்காத. இந்த மீன் பிடிப்புல கடல் மாதிரி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயம் இருக்குல்ல. அவ்வளோ விஷயம் இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நேரம் எங்க எனக்கு இருக்கு? இந்த மீனை விற்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தல. நேரம் இல்லைன்னு விட்டுட்டா நம்ம எதையும் முழுசா செய்ய முடியாது. அதுக்கான நேரத்தை நாம தான் உருவாக்கணும். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா இந்த மீனெல்லாம் காஞ்சி கருவாட ஆயிடும். நான் போய் மீனை வித்துட்டு வந்து உன் கூட பேசுறேன். அப்படியே தப்பிக்கலான்னு பார்க்குறியா? மீனை வித்துட்டு என் கூட வா, நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். இது பத்தின விவரங்களை அங்க போய் புரிஞ்சுக்கலாம். சரி கயல், இந்தா வந்துடுறேன். என்ன கயல், எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, எங்க? நம்ம ஊர் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு தான். ஆமா, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க? மீன்பிடி தொழில்நுட்பத்தில் நவீன முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி அருண் ஜெனிஸ் அவங்க சொல்றத கவனமா கேளு. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பண்டைய காலத்தில் வந்து நம்மளோட முன்னர்கள் வந்து எப்படி மீன் பிடித்தாங்க அப்படின்ட்டு. அந்த காலத்தில் நமக்கு இப்போ இருக்கிற தொழில்நுட்பங்கள் வந்து அந்த காலத்தில் கிடையாது. நம்முடைய முன்னோர்கள் வந்து சிறு சிறு குளங்களில் வந்து ஒரு சில சிறிய தண்டுகளை பயன்படுத்தி அதை வந்து மிதக்க வைத்து அதன் மேலே போய் அதை வந்து மீன் பிடிக்கிறதுக்காக உபயோகிச்சாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து எவ்வளோ மீன்பிடி தொழில்நுட்பத்தில் முன்னேற்றங்கள் அடைந்து இன்றைக்கி வந்து ஆழ்கடல் மீன்பிடிப்பு போகிற அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைந்திருக்கோம். இதெல்லாம் எதனால் நடந்துச்சு? நம்மளோட தொழில்நுட்பங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ரேப்பிடாக குறுகிய காலகட்டத்தில் வந்து அடைந்த முன்னேற்றங்கள் தான். இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இருந்தாலும் இவை எப்படி வந்து படிப்படியாக நம்ம வந்து கொண்டு வந்தோம் இந்த முன்னேற்றங்கள் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம இன்னைக்குள்ள தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றி நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நமது முன்னோர்கள் வந்து குளங்களில் வந்து ஒரு சில சிறு மரத்தண்டுகளை பயன்படுத்தி மீன் பிடிச்சாங்க. ஸோ அந்த மரத்தண்டுகளே வந்து அவங்க அதிகமான நிலைத்தன்மை இல்லாததுனால அதை வந்து ஒரு 5 அல்லது 6 மரத்துண்டுகளை ஒன்றாக சேர்த்து அதை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போயிச்சாங்க. அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கட்டு மரம் அப்படின்னு தமிழ்நாட்டில் நம்ம அழைக்கிறோம். அதுபோக அந்த கட்டு மரமே வந்து போதுமான நிலைத்தன்மை மற்றும் அதிக வேகங்கள் இல்லாததுனால அதை வந்து இன்னும் அந்த நிலைத்தன்மை அதிகரிக்கிறதுக்காக ஒரு பெரிய அளவிலான ஒரு மர தண்டை எடுத்து அது நடுவில் வந்து அதை வந்து தோண்டி எடுத்து அது ஒரு படகு அமைப்பில் செய்து அதை வந்து மீன் பிடிக்க உபயோகப்படுத்தினாங்க. அதை தான் நம்ம வந்து டக் அவுட் கேனோ அப்படிங்கிற பெயரில் வந்து நம்ம வந்து கேரளா கடலோர பகுதியில் நம்ம அதிகமாக பார்க்கலாம். ஸோ அதுவுமே இன்னுமே அதிகமான நிலைத்தன்மை, அலைகள் அதிகமாக அடிக்கும்போது இன்னும் அதிகமான நிலைத்தன்மை கொண்டிருக்கிறதுக்காக அதோட பக்கவாட்டில் வந்து மிதக்கும் அமைப்பை வந்து சேர்த்தாங்க.
அது இன்னும் அதோட நிலைத்தன்மை அதிகரிக்கிறதுக்காக அதை வந்து நம்ம கர்நாடகா கடலோர பகுதிகளில் வந்து ரம்பானி போட் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து நம்ம அதை அழைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் அடைந்து தான் வந்து இன்றைக்கி நம்ம ஆழ்கடல் மீன்பிடிப்பில் வந்து இவ்வளோ பெரிய முன்னேற்றங்கள் அடைந்திருக்கும். இந்த படகுல முன்னேற்றங்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மட்டுமல்ல, நம்மளோட மீன்பிடி வலைகளையும் வந்து அடைந்த நம்ம தொழில்நுட்ப புரட்சி தான் வந்து இன்றைக்கி வந்து அதிக அளவிலான மீன்பிடி தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தை நம்ம அடைந்திருக்கோம். சொல்லப்போனால் 1950க்கு அப்புறம் தான் வந்து செயற்கை நூலிழைகளான மீன்பிடி வலைகளை வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இயற்கை நூலிழைகளை, எடுத்துக்காட்டாக பருத்தி, சணல், இது போன்ற இயற்கை நூலிழைகளை வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். அது வந்து சீக்கிரமாக மக்கி போக தன்மை இருக்கிறதுனால மீனவர்களால் அதிக அளவு அந்த வலைகளை வந்து அதிக நாட்கள் உபயோகப்படுத்த முடியலை. அதனால் வந்து அதிக அளவு மீன்களை வந்து பிடிக்க முடியல. இந்த 1950க்கு அப்புறம் செயற்கை நூலிழைகளின் அறிமுகத்துக்கு அப்புறம் அதிக அளவிலான மீன்பிடி வலைகள் வந்து புதிய மீன்பிடி வலைகள் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதை வந்து மீனவர்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது மூலமாக நம்மளோட மீன்பிடிப்பும் அதிகமாக வந்துட்டு இருந்துச்சு. இது போக மூணாவதாக இன்னொரு தொழில்நுட்ப புரட்சி மின்னணு சாதனங்களின் முன்னேற்றம். மின்னணு சாதனங்கள் அந்த காலத்தில் வந்து நம்ம எந்த பக்கமாக போகிறோம், எங்கே மீன் பிடிக்க போகிறோம், எங்கே மீன் இருக்குதுன்னு தெரியாமல் மீனவர்கள் வந்து போயிட்டு இருந்தாங்க. அதிகமான நேரத்தை வந்து மீனை வந்து கண்டுபிடிக்கிறதுலே வந்து செலவிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. மீன்கள் வந்து எங்கே இருக்குது, நம்ம எந்த திசையில் போனால் எளிதாக அந்த இடத்த போய் அடையலாம், எந்த திசையில் வந்து காற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களுமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிருது. அதான் அந்த மின்னணு சாதனங்களின் முன்னேற்றங்கள். நம்ம இந்த மாதிரி 3 வகையான முன்னேற்றங்கள் நமக்கு கிடைச்சாலுமே இந்தியாவில் வந்து இந்த 3 வகையான முன்னேற்றங்களும் உடனடியாக நமக்கு கிடைக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீன்பிடி படகுகளில் முன்னேற்றம் அடைந்தது வந்து இயந்திரமாக்குதல் மூலமாக. இயந்திரமாக்குதல் அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து இந்த அளவுக்கு தற்போதைய நிலைமையில் இருக்கிற இயந்திரமாக்கப்பட்ட படகுகள் வந்து நமக்கு உடனடியாக நம்ம வந்து இந்த முன்னேற்றத்தை அடையவில்லை. முதலாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை 4 படியாக பிரித்து தான் அந்த இயந்திரமாக்குதலில் வந்து கொண்டு வந்தாங்க. முதல் படியில் வந்து நம்மளோட நாட்டு படகுகள் என்னென்ன படகுகளை வந்து இயந்திரமாக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கிற படகுகளை மோட்டார் பொருத்தி அதை இயந்திரமாக்குனாங்க. அதன் பிறகு பல்வேறு நாடுகளுடன் வந்து கான்ட்ராக்ட் போட்டு கொலாபரேட் பண்ணி, எக்ஸாம்பிள் நார்வே நாடுகளோட கொலாபரேட் பண்ணி அங்கே இருந்து சிறிய ரக இயந்திரமாக்கப்பட்ட படகுகளை வந்து இந்தியாவுக்குள்ளே இறக்கி அவங்கள வைத்து மீன் அதிகமாக பிடித்து அதில் வந்து நமது நாட்டு மீனவர்களை வந்து மீன்பிடிக்க செய்து அவங்களுக்கு பயிற்சியும் அளித்து அதன் மூலமாக நம்ம நாட்டில் வந்து இயந்திரமாக்கப்பட்ட படகுகளை கையாளுவதற்கான திறனை வந்து அதிகப்படுத்தினாங்க. அதுக்கு 3வது தடவையாக இயந்திரமாக்கப்பட்ட சிறிய ரக படகுகளை நம்ம நாட்டிலே வந்து தயாரித்தாங்க. இது 3வது படி. 4வது படியாக நம்ம இன்றைக்கி பார்க்குறல பெரிய பெரிய ஆழ்கடல் மீன்பிடி படகுகள், இவை எல்லாத்தையும் வந்து நம்ம இந்தியா நாட்டில் வந்து உருவாக்குறதுக்கு வந்து பல தொழில்நுட்பங்களை உபயோகித்து இன்றைக்கி வந்து பார்த்து கொண்டிருக்கிற பல இயந்திரமாக்கப்பட்ட படகுகளை வந்து உருவாக்கிக்கிட்டு வருகிறோம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்மக்கிட்ட வந்து இருந்தது ஒன்லி 180 இயந்திரமாக்கப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் மட்டும்தான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்து எத்தனை இயந்திரமாக்கப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மீன்பிடி தொழில்நுட்பங்களில் முன்னேற்றங்கள் அடைந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு உலக லெவலில் வந்து மீன்பிடி பொருளாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் இந்த தொழில்நுட்பங்கள் வந்து இதோட முடியலை, இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நவீன காலங்களில் என்னென்ன மீன்பிடி தொழில்நுட்பங்களில் முன்னேற்றங்கள் அடைந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வகையில் வந்து முன்னேற்றங்கள் அடைஞ்சோம். மீன்பிடி படகுகள், மீன்பிடி வலைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள். ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம இந்த நவீன காலத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து பசுமை வாயுக்கள் வெளியேற்றம். உங்களுக்கு தெரியும், நம்ம பசுமை வாயுக்கள் எல்லாமே வந்து எதுலேருந்து வெளியாகுது, நம்ம பெட்ரோல், டீசல் போன்ற இந்த எரிபொருட்களை அதிகமாக எரிப்பதன் மூலமாக அதிலேருந்து பசுமை வாயுக்கள் வெளியாகுது. இது வந்து நமக்கு சாலைகளில் போகிற கார், பைக்கில் வந்து மட்டும் வெளியாகிறதில்ல. ஏன்னா வந்து படகுகளும் வந்து டீசல் எரிபொருள் அதிகமாக பயன்படுத்துறதுனால படகுகளிலும் இருந்து அதிக அளவிலான பசுமை வாயுக்கள் வந்து வெளியேறிட்டு இருக்குது. ஸோ இந்த பசுமை வாயுக்களை குறைக்கிறதுக்காக பசுமை வாயுக்களை குறைவாக வெளியிடும் எரிபொருட்களை வந்து பயன்படுத்துறதுக்காக இயந்திரங்களை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து நிறைய படகுகளை வந்து அமைத்து அதை வந்து உபயோகப்படுத்தவும் தொடங்கிட்டாங்க. எடுத்துக்காட்டாக கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ், மீத்தேன், எல்பிஜி, அப்புறம் H2 வாயுக்கள். இந்த வகையான வாயுக்கள் வந்து பசுமை வாயுக்களை வந்து குறைவாக வெளியிடும். டீசல் எரிபொருளை கம்பேர் பண்ணும்போது பசுமை வாயுக்களை இவங்க குறைவாக வெளியிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி இயங்குகிற இயந்திரங்களை வந்து நம்ம வந்து இன்றைக்கி படகுல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுபோக படகுல ஃபிட் பண்ணியிருக்கிற அந்த ஃபேன் பிளேடு இருக்கிற ப்ரொப்பலர்ஸில் வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் நம்ம வந்து அதோட திசையை திருப்பி அதோட எஃபிஷியன்சி, படகை வந்து முன்னோக்கி தள்ளும் திறனை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. எடுத்துக்காட்டாக ப்ரொப்பலர் இருக்கிற இடத்துல ஒரு கூம்பு வடிவ நாசில், அது நாட் நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கூம்பு வடிவ நாசிலை பயன்படுத்தி தண்ணீரை வந்து அதிக அழுத்தத்தில் வந்து அந்த கூம்பு வடிவ நாசில் வழியாக வெளியேற்றும் போது அந்த படகை முன்னோக்கி செலுத்தும் திறன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதனால வந்து நம்மளோட எரிபொருள் உட்கொணர்வு வந்து கம்மியாகும். இதனால் நம்ம உபயோகப்படுத்துகிற எரிபொருளிலிருந்து வெளியாகிற பசுமை வாயுக்களின் அளவு வந்து கம்மியாகும்.
அட்வான்ஸ் டெக்னாலஜியாக பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் வெசல்ஸ்லாம் வந்து ஃப்ரீசர்ஸை பயன்படுத்தி படகுலே வந்து மீன்களை பதப்படுத்தி அதை மீன்களை வந்து தரம் குறையாமல் கடல்லேருந்து கரை கொண்டு வரதுனால அவங்க இன்னும் அதிகப்படியான விலையை வந்து அந்த மீனவர்கள் பெற முடியும். இது வந்து மீன்பிடி படகுகளில் ஏற்பட்ட தொழில்நுட்பவியல். எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு நான் 2-3 மட்டும் தான் சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த மீன்பிடி வலைகளில் நவீன தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வச்சு பார்ப்போம்னா, நமக்கு தெரிந்தபடி இந்தியாவில் வந்து மீன்பிடிப்பில் அதிகளவு மீன்பிடிப்பை நமக்கு தரது வந்து இழுவலைகள். கிட்டத்தட்ட 60% மீன்பிடிப்பை வந்து இழுவலைகள் தான் தருது. ஆனால் அந்த இழுவலைகளில் வந்து கிட்டத்தட்ட 40-60% மீன்கள் வந்து குப்பை மீன்கள், அதாவது தேவையற்ற மீன். தேவையற்ற மீன்கள் நம்ம என்ன மீனை பிடிக்க போகிறோமோ அந்த மீன்கள் இல்லாமல் மற்ற மீன்கள் அதிகமாக மாட்டுது. அந்த மீன்களை வந்து மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராஷ் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கோழி தீவனங்களுக்கு அதை அனுப்புகிறாங்க. அதில் ரொம்ப விலையை அவங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ அந்த மாதிரி மீன்களை வந்து அதிகமாக பிடிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து போட்டு ஃபுல்லாகிறது. என்ன நினைத்தாங்களோ அந்த மீனை பிடிக்க முடியாததுனால அவங்களுக்கு அது நினைத்த வருமானம் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த தேவையில்லாத மீன்களை குறைப்பதற்காக இன்றைக்கி வந்து அந்த வலைகளில் வந்து நிறைய சென்சார்ஸை யூஸ் பண்ணி இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் வந்து வந்திருக்குது. அதில் மெயினாக சொல்ல போனோம்னா இமேஜ் சென்சார்ஸ், அக்காஸ்டிக் சென்சார், ஆப்டிக்கல் சென்சார், அந்த மாதிரி நிறைய சென்சார் இருக்குது. இது எல்லாமே வந்து வலைகளை பொருத்திக்கிட்டாங்க அப்படின்னா வலைகளில் வந்து என்ன வகையான மீன்கள் உள்ளே போகுது, எவ்வளோ மீன்கள் உள்ளே போயிருக்குது, வலையை வந்து நம்ம எப்போ வந்து வெளியில் எடுக்கலாம், வலையில் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது, எவ்வளோ எடை இருக்குது, எவ்வளோ அழுத்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இது மூலமாக மீனவர்களுக்கு வந்து தேவையான மீன்களை மட்டும் பிடிச்சிட்டு தேவையில்லாத மீன்கள், அதாவது ஆமைகளோ இல்லை வேறு ஏதாவது தேவையில்லாத மீன்கள் உள்ளே போச்சுன்னா அவங்க வந்து அந்த தேவையில்லாத மீன்கள் போகிறத வந்து குறைக்கலாம். அதுபோக சில சமயங்களில் வந்து அதிக அளவில் இடையில வந்து மீன்கள் மாட்டும்போது மீனவர்களின் இழுவலைகள் வந்து கிழிந்து செல்வதால் அவங்களுக்கு வந்து மீன்களும் இழப்பு ஏற்படுது, வருமானமும் குறையுது, வலைகளும் வந்து கிழிந்து நம்ம கடலோட அடிமட்டத்துக்கு போகிறதுனால கடல் வளத்தையும் வந்து அது பாதிக்குது. அப்போ வந்து இந்த சென்சார்ஸ் அதில் வந்து யூஸ் பண்ணும்போது இதில் வந்து நமக்கு போதுமான இடம் வந்த உடனே அந்த சென்சார்ஸ் வந்து நமக்கு தகவல் தெரிவிக்கிறதுனால நம்ம வந்து வலையை வந்து நம்ம உடனே வந்து படகுக்கு எடுத்துடலாம். இதனால் வந்து வலைகளும் தப்பிக்கும், வருமானமும் இழக்காது, அதுபோக கடல் வளத்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படாது. அதுபோக எக்கோ சவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி மீனவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடல் அடியில் இருக்கிற மீன்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கடலில் என்ன மீன்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் மீன்கள் இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில் எக்கோ சவுண்டர்ஸ் யூஸ் பண்ணி கடலுக்கு நம்ம போட்டுக்கு அடியில் கடலுக்குள்ளே என்ன வகையான மீன்கள் இருக்குது கூட கண்டுபிடிச்சலாம். நமக்கு இந்த வகையான மீன்கள் தான் பிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த வகையான எக்கோ சவுண்டர்ஸை பயன்படுத்தி இந்த வகையான மீன்கள் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடித்து நம்ம அதுக்கேற்ற வலைகளை பயன்படுத்தி அந்த மீன்களை வந்து பிடிக்கலாம். அதுபோக தேவையில்லாத மீன்பிடிப்பை குறைக்கிறதுக்காக தேவையில்லாத மீன்பிடிப்பை குறைக்கும் கருவிகள் அப்படிங்கிற பை கேட்ச் டிடெக்ஷன் டிவைசஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்து வலைகளில் வந்து பொருத்தி அந்த தேவையில்லாத மீன்பிடிப்பை வந்து குறைக்கலாம். வெளிநாடுகளில் ஒரு தொழில்நுட்பவியல் முன்னேற்றம் ஒன்று அடைந்திருக்காங்க. அது வந்து டால்ஃபின்ஸை வந்து பிடிப்பதை குறைப்பதற்காக. செவுள் வலைகள் வந்து பொதுவாக வந்து தண்ணீர்க்கடியில் இருக்கிறது வந்து டால்ஃபின்ஸுக்கு தெரியாது. ஸோ இந்த டால்ஃபின்ஸ் வந்து அலைகள் அனுப்பி அது வந்து ஏதாவது ஒரு பொருள் மேலே பட்டு எதிரொலித்து அது வருகிற எதிரொலிக்கப்பட்ட அலைகளை வந்து அது வந்து எடுத்து முன்னாடி வந்து தடைகள் இருக்கா இல்லையான்னு பார்த்து அது வந்து நீந்தும். ஸோ இந்த வலைகள் இருக்கிறதுனால அது வந்து அனுப்புகிற அலைகள் வந்து வலைகள் வழியாக ஊடுருவி போயிடும். ஸோ இது வந்து வலையில் போய் மாட்டிக்கிறது. இதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செவுள் வலைகள் வந்து ஒரு மணி போன்ற அமைப்புகளை அட்டாச் பண்ணுறது மூலமாக அந்த டால்ஃபின் அனுப்புகிற அலைகள் வந்து அந்த மணிகளில் பட்டு எதிரொலிச்சு டால்ஃபினுக்கு வரதுனால அந்த டால்ஃபின் வந்து வலையில் மாட்டி சாகிற எண்ணிக்கை வந்து இன்றைக்கி கம்மியாக இருக்குது. இதுபோக மீன்பிடி வலைகளில் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கிறோம். மீன்பிடி வலைகளை வந்து என்ன மீன் பிடிக்கணும் அப்படின்னு அதை தேர்ந்தெடுக்கும் தன்மையை வந்து படிச்சுட்டு இருக்காங்க விஞ்ஞானிகள். வலைகளின் கதவுகள், அதாவது ஆட்டர் போர்டு இல்லைனா ட்ரால் டோர் அப்படிம்பாங்க, அதில் வந்து எடை குறைந்த தன்மையிலையும் அதிகளவு திறனுள்ள செயல்படும் நிறைய ஆட்டர் போர்ட்ஸ் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. நமது மத்திய மீன்வள தொழில்நுட்பவியல் நிறுவனம் வந்து இந்திய நிறுவனம் சூப்பர் கிரப் ஆட்டர் போர்டு, கொலாப்சில் ஃபிஷ் ட்ராப்ஸ், டபுள் ஸ்லாட்டட் ஆட்டர் போர்டு அப்படின்னு நிறைய ஆட்டர் போர்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுபோக மெயினாக நமது பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு கண்டுபிடிப்பு என்னென்னா செயற்கை இறை, மீன்களுக்கான செயற்கை இறை. மீனவர்கள் வந்து ஒரு பெரிய மீனை பிடிக்கணும்னா சின்ன மீன்களை ஃபஸ்ட்டு போய் பிடிச்சி அதை வந்து மறுபடியும் தூண்டிலில் மாட்டி அதை வந்து போட்டு மறுபடியும் பெரிய மீன்கள் பிடிப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பல்கலை மூலமாக ஒரு கண்டுபிடிச்ச செயற்கை இறைகள் வந்து அவங்க பிடிக்கிற ட்ரால்நெட்லேருந்து வர கழிவு மீன்களை உபயோகித்து நம்ம வந்து செயற்கை இறைகளை உருவாக்குறோம். அது வந்து நம்ம சிறிய மீன்கள்லேருந்து வர நறுமணம் எல்லாமே அதில் அந்த செயற்கை இறையிலையும் இருக்கும். ஸோ அது மூலமாக பெரிய மீன்கள் வந்து இது உண்மையான மீன்கள் தான் நினச்சிக்கிட்டு அந்த நறுமணத்தால் கவரப்பட்டு அந்த இறை வந்து எடுக்கிறதுக்கு வரும்போது அது மூலமாக நம்ம வந்து அதிகமான மீன் பிடிப்பை வந்து பெறலாம். இதனால் வந்து இந்த குப்பை மீன்கள் மீன்பிடிப்பு வந்து கம்மியாகும். சின்ன மீன்களே வந்து நம்பி இருக்கிற சிறிய ரக மீனவர்களின் வாழ்க்கை தரமும் உயரும். அதுபோக தூண்டில்களில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி நார்மல் ஜேசேப் தூண்டில்கள் பதிலாக வட்ட வடிவ தூண்டில்கள், இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது. இது போக மூணாவதாக வந்து மின்னணு சாதனங்களில் வந்து என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம படகுல வந்து இப்போது என்னென்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னா விஎம்எஸ், ஏஎஸ் அப்படிங்கிற மின்னணு சாதனங்களை பொருத்தி நம்ம படகுல வந்து எந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க,
அவங்க எந்த திசையில் போய்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ என்ன வகையான மீன்பிடி வலையை உபயோகிச்சுட்டு இருக்காங்க, எந்த நேரத்தில் வந்து அவங்க மீன் பிடிக்க போனாங்க, எந்த நேரத்தில் திரும்பி வந்தாங்க, எல்லாமே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம மீன்வளத்துறையிலேருந்து எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். இது மூலமாக வந்து மீனவர்கள் வந்து அதிகப்படியான மீன்பிடிப்பில் ஈடுபட்டாலோ, இல்லைனா சட்டவிரோத மீன்பிடிப்பில் ஈடுபட்டாலோ, மீன்பிடி தடை காலத்தில் மீன்பிடிப்பில் ஈடுபட்டாலோ, இதெல்லாம் வந்து நம்ம வந்து குறைக்கலாம். நவீன காலத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தொழில்நுட்ப முன்னேற்றம் வந்து ஏஐ, இந்த இன்டர்நெட், இணையதளம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு. இது மூலமாக வந்து மீனவர்கள் இன்றைக்கி நிறைய தொழில்நுட்பங்களை அவங்களே வந்து தெரிந்து கொள்ளும்படி அந்த இடத்துல வந்து மீனவர்கள் ஆகிட்டாங்க. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து கைபேசி மூலமாக நம்ம உலகத்தையே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மீனவர்களுக்கு தேவையான தகவலை கொடுக்கறதுக்காக கைபேசியில் நிறைய செயலிகள் வந்து விட்டது. இவை எல்லாமே வந்து மீனவர்களுக்கு தேவையான மீன்கள் எங்கே இருக்குது, கடல் வானிலை பற்றின தகவல்கள், காற்று எந்த திசையில் அடிக்குது, என்ன வேகத்தில் அடிக்குது, மீனவ சந்தைகளின் நிலவரம் என்ன, அங்கே மீன்களின் விலைகள் என்ன, இது பற்றின எல்லா தகவலுமே இன்றைக்கி வந்து மீனவர்களும் சரி சராசரி மக்களும் நம்ம இன்றைக்கி வந்து எல்லா தகவலையும் பெற முடியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு இணையதள சேவைகளும் இந்த செயற்கை நுண்ணறிவும் வந்து வளர்ந்துருக்குது. அதுபோக நமக்கு இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் இன்காய்ஸ் அப்படி சொல்கிற தகவல் சேவை மையம் வந்து மீன்பிடிப்புக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் வந்து இன்றைக்கி வந்து மீனவர்களுக்கு கைபேசி செயலி மூலமாகவோ இல்லைனா இணையதள சேவை மூலமாகவோ கொடுத்துட்ருக்குது. இதே மாதிரி நமக்கு நிறைய தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் நம்ம வந்து இந்த துறையில் அடைஞ்சிருக்கிறோம். இந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பொறுப்பார்ந்த முறையில் பயன்படுத்தினா தான் நமக்கு நம்மளோட மீன் வளத்தை நம்ம பாதுகாக்க முடியும். மாதிரி 1950க்கு அப்புறம் தான் செயற்கை நூலிலைகள் வந்து அறிமுகப்படுத்தினாங்க சொன்னோம். அது வரைக்கும் மீன்பிடிப்பு கம்மியாக இருந்துச்சு. செயற்கை நூலில் அறிமுகப்படுத்தின பிறகு மீன்பிடிப்பு அதிகமாகிடுச்சு. ஆனால் அந்த செயற்கை நூலில் அறிமுகப்படுத்தின பிறகு தான் பேய் வலை மீன்பிடிப்பும் அதிகமாகிடுச்சு. பேய் வலை மீன்பிடிப்புனா அருந்து போன வலைகள் வந்து அப்படியே கடல்லையே மிதந்து போகும்போது அது வந்து போகிற வழியில் வந்து பல வகையான மீன்களை பிடிச்சி அந்த மீன்கள் அதில் மாட்டி அங்கேயே வந்து இறந்து அந்த மாதிரி மீன் வளங்களை அழிக்கிறது. ஸோ இந்த மாதிரியும் வந்து எதிர்மறையான தாக்கங்களும் தொழில்நுட்ப புரட்சியில் வந்து நடந்திருக்குது. அதே போல் படகுகள் எண்ணிக்கை வந்து அதிகளவு ஆக ஆக வந்து மீனவர்களுக்கு கிடைக்கும் மீன்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டு இருக்குது. ஒரு சில மீனவர்கள் கேட்குறாங்க, நீங்கள் மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற எல்லா செய்முறையும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு அதிகமான மீன்கள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க சொல்கிற கூற்று எப்படின்னா, மீன்கள் வந்து நாங்கள் சொல்கிற செயல்முறையை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் மீன்கள் வளங்கள் வந்து அதிகரித்து தான் இருக்குது. அதே சமயம் வந்து மீன்பிடி படகுகள் எண்ணிக்கையும் அதிகரித்து தான் இருக்குது. அதனால் தனி மீனவர்களுக்கு கிடைக்கிற மீன்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டு இருக்குது. நம்மளோட தொழில்நுட்பங்கள் அதிகமாகுது, மீனவர்கள் எண்ணிக்கை அதிகமாகுது, மீன்பிடி படகுகள் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. இதனால் கூட நமக்கு வந்து கிடைக்கிற மீன்கள் எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நமக்கு இந்த தொழில்நுட்பங்களை வந்து பொறுப்பான முறையில் பயன்படுத்தி நம்ம இந்த மீன் வளத்தை நம்ம சந்ததி மட்டும் இல்லை, நமக்கு அடுத்து வர நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் இந்த நிலையான மீன் வளத்தை விட்டு செல்லணும். அதற்காக மீன்வள தொழில்நுட்ப முன்னேற்றங்களை வந்து பொறுப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் விவரங்களுக்கு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய மீன்பிடி தொழில்நுட்ப மற்றும் மீன்வள பொறியியல் துறை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 94 89 96 53 97. மீன்பிடி தொழில்நுட்பத்தில் நவீன முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டி அருண் ஜெனிஸ் அவங்க சொன்ன தகவல் உனக்கு புரிஞ்சுதா? தெளிவா புரிஞ்சுது கயல். மீன் பிடிப்புல இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். தகவலை உன்னோட மட்டும் வச்சுக்க கூடாது, கடலுக்கு போறவங்கிட்டையும் எடுத்து சொல்லி அதை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த சொல்லு. சரி கயல், நான் கண்டிப்பா எல்லார்கிட்டையும் இதை சொல்லிடுறேன். கடல் அன்னை நமக்கு நிறைவான மீன் வளத்தை கொடுத்துருக்காங்க, அதை நாம தானே பாதுகாக்கணும். என்ன புரிஞ்சுதா? உண்மைதான் கயல். என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் அதை பொறுப்போட பயன்படுத்தி நம்ம கடல் வளத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் அந்த வளங்கள் எல்லாம் குறைவில்லாம கிடைக்கும். சிறப்பா சொன்ன. உன்னோட புரிதலை பார்த்தா எனக்கு புல் அரிக்குது போ. எங்கள் பாரத அரசே இசையமைக்கும், எங்கள் பாரத அரசே இசையமைக்கும். பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது. பாரத தேசத்து வயல்களிலே ஒரு பாடல் பிறந்தது.
தந்தனனா ஏ தந்தானே தந்தனா தந்தானே தந்தனனா வேளாண் திட்டங்கள். வேளாண் பொறியியல் துறையின் திட்டங்கள். நிலத்தயாரிப்பில் தொடங்கி விதைப்பு, பயிர் பாதுகாப்பு, அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டுதல் வரை பல்வேறு வேளாண் பணிகளுக்கு இயந்திரங்களின் தேவை அதிகரித்துள்ளது. இன்றைய சூழலில் வேளாண் தொழிலாளர்கள் கிடைப்பது அரிதாகி வருகிறது. எனவே கால விரயமின்றி சரியான நேரத்தில் பணிகளை மேற்கொள்வது சவாலான காரியமாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வேளாண் இயந்திரமயமாக்கலை வேளாண் பொறியியல் துறை துரிதப்படுத்தி வருகிறது. வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் திட்டத்தின் மூலம் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த கட்டணத்தில் நவீன இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றன. வாடகை என்னும் மொபைல் செயலியின் மூலம் விவசாயிகள் வீட்டிலிருந்தே இயந்திரங்களை முன்பதிவு செய்து வாடகை தொகையை ஆன்லைனில் செலுத்த முடியும். வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு டிராக்டர், பவர் டில்லர், நெல் மற்றும் நடவு இயந்திரம், அறுவடை இயந்திரம் உள்ளிட்ட பல்வேறு கருவிகள் மானியத்தில் வழங்கப்படுகின்றன. சிறு குறு ஆதிதிராவிடர், பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% மானியம் வழங்கப்படுகிறது. இதர விவசாயிகளுக்கு 40% அளவிற்கு மானியம் வழங்கப்படுகிறது. விவசாயத்திற்கு பெருகி வரும் நீர் தேவையை கருத்தில் கொண்டு குறைந்து வரும் நீர் வளங்களை சிறப்பாக பாதுகாக்கவும் நீர் மேலாண்மை முறைகளை செயல்படுத்தவும் இத்துறை நடவடிக்கை மேற்கொள்கிறது. மண் வளத்தை பாதுகாக்கவும் புதிய பாசன ஆதாரங்களை உருவாக்கவும் பாசனத்திற்கான புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தவும் இத்துறை உதவுகிறது. சூரிய சக்தி வேளாண்மை திட்டத்தின் கீழ் மின் இணைப்பு இல்லாத விவசாயிகளுக்கு சூரிய சக்தியில் இயங்கும் பம்ப் செட்டுகள் வழங்கப்படுகின்றன. மேலும் சூரிய கூடார உலர்த்திகள் அமைத்து கொப்பரை, எள், நிலக்கடலை, வாழைப்பழம், மிளகாய் போன்ற பொருட்களை சுகாதாரமான முறையில் உலர்த்தி அறுவடைக்கு பிந்தைய இழப்பை குறைக்க வழிவகுக்கிறது. வேளாண் மதிப்பு கூட்டுதல் திட்டத்தின் மூலம் சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பழங்கள் மற்றும் பிற வேளாண் பொருட்களின் சேமிப்பு காலத்தை அதிகரித்து சந்தை மதிப்பை உயர்த்த உதவும் இயந்திரங்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டி நிலையான வேளாண் வளர்ச்சியை அடைய முடிகிறது. ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் கீழ் யூரியாவை தவிர்த்து பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களுக்கு மானியம் அளிக்கப்படுகிறது. இவற்றில் உள்ள ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஒருமுறை மானியமானது நிர்ணயிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டத்தின் தொடர்ச்சி சட்டப்பூர்வ செயல்பாடு மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட விலையில் விவசாயிகளுக்கு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்த ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் உள்ள உரங்கள் துறையால் இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. இந்தியாவில் யூரியா மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் சட்டப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட சீரான விற்பனை விலையில் விற்கப்படுகிறது. இதை பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களுக்கும் விரிவுபடுத்தும் நோக்கில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாஷ் சார்ந்த உரங்களின் விலையை நியாயமான அளவில் நிர்ணயிக்க அனுமதிக்கின்றது. அதிகபட்ச நுகர்வு விலையை நிர்ணயிக்க பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரங்களின் உள்நாட்டு மற்றும் சர்வதேச விலை, நாட்டின் இருப்பு நிலை
மற்றும் நாணய மாற்று விகிதம் போன்றவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சட்டப்பூர்வ கட்டுப்பாட்டு விலையில் விவசாயிகளின் வசம் போதுமான அளவு பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் உரம் இருப்பதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதனால் விவசாய வளர்ச்சி நீடித்து மண்ணில் சீரான ஊட்டச்சத்து இருப்பு உறுதி செய்யப்படுகிறது. உரங்களின் சீரான பயன்பாட்டை உறுதி செய்தல், விவசாய உற்பத்தியை மேம்படுத்துதல், உள்நாட்டு உரத்தொழிலின் வளர்ச்சியை ஊக்குவித்தல் மற்றும் மானியத்தின் சுமையை குறைத்தல் ஆகியவை இந்த திட்டத்தின் குறிக்கோள்கள் ஆகும். ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் மண்ணின் சமச்சீர் உரமிடுதலை ஊக்குவிக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இது விவசாய உற்பத்தியை அதிகரிக்க வழிவகுக்கும். அதன் விளைவாக விவசாயிகளுக்கு சிறந்த வருமானமும் கிடைக்கும். இந்த திட்டமானது DAP, MAP, அமோனியம் சல்பேட் மற்றும் 15 கலவை உரங்கள் போன்ற 22 முறைப்படுத்தப்படாத உரங்களை உள்ளடக்கியது. விவசாயிகள் இந்த உரங்களை மானிய விலையில் பெறுகின்றனர். உரக்கட்டுப்பாட்டு ஆணையின்படி போரான் மற்றும் துத்தநாகம் போன்ற 2ஆம் நிலை நுண்ணூட்டச்சத்துகளால் செறிவூட்டப்பட்ட உரங்களுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது. 2024 மேலும் 3 உரங்களை இந்த திட்டத்தில் அரசு இணைத்துள்ளது. மேலும் யூரியாவையும் இந்த திட்டத்தில் இணைக்க ஆலோசித்து வருகிறது. உரங்களின் நிலையான மற்றும் சீரான பயன்பாடு, மாற்று உரங்களை ஏற்றுக்கொள்வது, இயற்கை விவசாயத்தை ஊக்குவித்தல் மற்றும் மண்வள பாதுகாப்பை உறுதி செய்தல் போன்ற இலக்குகளுக்கு இந்த திட்டம் உறுதுணையாய் அமைகிறது. மேலும் பூமியின் மறுசீரமைப்பு, விழிப்புணர்வு உருவாக்கம், ஊட்டமளிப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பிரதமரின் திட்டத்தை, அதாவது PM பிரணாம் திட்டத்தை ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானிய திட்டம் செயல்படுத்தி உள்ளது. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். ஈரப்பதம் பூமியிலே கூட செய்யும், வழிந்தோடும் நீரை வடிகட்டி மண்ணை தேங்கச் செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். வேரை 3 மீட்டர் ஆழம் ஊனச் செய்யும், நிலத்தடி நீர் மேலாய் மட்டம் உயர்ந்திருக்க வேலை செய்யும். மண்ணரிப்பை தடுக்க மண் வளத்தினை பெருக்க உன்னதமாயிருக்கு வெட்டி வேர் தடுப்பு. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி ஏ. சூரியகுமார். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.